என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைதினமும் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னால், இதை பார்த்து பழகி அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு தாம்பரத்தில் எனது பெயரால் நடத்தக்கூடிய ஒரு யோகா மையத்தில் பயிற்சி பெற்ற அவர்கள் என்எஸ்என் பள்ளியில் படித்தவர்கள். அங்கே யோகாசன ஆசிரியர் ருக்மணி அவர்கள் இவர்களை பழக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பத்ம ஆசன யோகமுத்ரா 3 ஆசனங்களை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனம் போட்டு முன்னால் குனியுங்கள். பத்மாசனம் போடுவது என்பது மிக கடினம். அதைவிட கையை பின்னால் கூட்டி வந்து இடது கை வலது காலையும் இடது காலையும் பிடிப்பது என்பது கடினம். அதைவிட குனிவது என்பது மிக கடினம். இது குழந்தைகளுக்குத்தான் வரும், பெரிய ஆட்களுக்கு வராது. வயிறு பெரிதானவர்கள், குண்டானவர்கள். ஆனால் அவர்கள் நாள் அதிகமாக இதை பழகினால் அவர்களுக்கும் இது முழுமை பெற்று அதனுடைய பலன்களை பெறலாம். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். கை கால்கள் மாறி பிடிக்கின்ற காரணத்தினால் புஜபலம் ஏற்படும். அந்த கைமுட்டு, புஜமுட்டு, இன்ன பிற ஜாயிண்டுகள் எல்லாம் பலம் பெறும். தரையை துறவதால் வயிறு அமுக்கப்படுகின்ற காரணத்தினால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நீக்குவதற்கு இந்த பத்ம யோகமுத்ரா உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். மெதுவாக எழுந்திருங்கள். நல்ல மூச்சிடுங்க. மீண்டும் ஒரு முறை குனியுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப பத்மாசனம் போட்டு குறிங்க. பக்கவாட்டு செய்கிறார்கள். எவ்வளவு லாகவமாக அந்த கையை காலை பிடிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். குனிங்க. தலைக்குள்ளே போல நரம்பெல்லாம் இழுக்கப்படுகிறது. கழுத்து நெஞ்சில் அழுத்தப்படுகின்ற காரணத்தினால் தைராய்டு கிளாண்ட்ஸ் அதனுடைய குறைபாடுகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை குனியுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை குனியுங்கள். இப்பொழுது 3 ஆசனத்தை செய்கிறார்கள். மெதுவாக எழுந்திருங்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது இந்த நாடி வலது பக்க முட்டை நீங்கள் தொட முயற்சிக்க வேண்டும். அப்படியே தொடு. அப்படி திரும்ப வலது பக்கம். வலது பக்கம் முட்டை தொடு. மெதுவாக குனி. மெதுவாக எழுந்திருங்கள். நல்ல மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த மூட்டை தொடுங்கள் மாறி
அந்த பக்கம். மெதுவாக எழுந்திருங்கள். மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். முன்னால் குனியுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். இதிலே எத்தனையோ விதமான வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் பின்ன போ, 2 பேரும் பின்ன போங்க. மேலே கையை ஒய்த்து அப்படி கும்பிடு. மேலே மேலே ஒய்த்து கையை. அப்படியே முன்ன குனிங்க, தரையை தொடுங்க. கும்பிட்ட பத்ம யோகமுத்ரா, கும்பிட்ட பத்ம யோகமுத்ரா. மெதுவாக எழுந்திருங்க. அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. கையை எடுத்துருங்க. என் அருமை பெரியோர்களே, பாருங்கள், இந்த குழந்தைகள் இளம் பிஞ்சுகளாக இருக்கின்ற காரணத்தினால் உடல் ஃப்ளெக்சிபிலிட்டி, வளையும் தன்மை அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக இந்த ஆசனத்திலே பல்வேறுபட்ட வேரியேஷன்ஸ், அவைகளையெல்லாம் மிக இலகுவாக செய்ய முடிகிறது. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை குழந்தைகள் பழகுவார்களானால் அவர்களுக்கு நோய் ஏன் வரப்போகிறது? அவர்களுக்கு எந்த விதமான வியாதியும் வராது. நினைவாற்றல் பெருகும். பள்ளி மாணவர்களுக்கு யோகாசனத்தில் நாம் கற்றுக் கொடுப்போமேயானால் அவர்களுக்கு நினைவாற்றல் மிக முக்கியம். பள்ளியிலே வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததை கவனித்தாலே போதும். வீட்டில் போய் விடிய விடிய பழக வேண்டாம். ஆசிரியரிடம் டியூஷன் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமெல்லாம் இருக்காது. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை குழந்தைகள் முதலே கற்றுக் கொடுத்து அவருடைய வாழ்வை முன்னேறச் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நான் பெற்ற பேறு. இந்திய நாட்டு விடுதலை போராட்டத்திலே பங்கு பெறுகின்ற வாய்ப்பு வயதின் காரணமாக எனக்கு ஏற்படவில்லை என்றாலும் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகசீலர்களையெல்லாம் பாராட்டுகின்ற, அவர்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு வாய்ப்பு ஆளுகின்ற பொறுப்பிலே இருந்து எனக்கு கிடைத்திருப்பது நான் பெற்ற பேறு என்றே சொல்ல வேண்டும்.